சாமி வாழ்க்கை என்னால் இது போலதாமி சோதனை போதுமட வாடா. என்னையா என்னை பார்த்தா ஏழு மாதிரியா தெரியுது? என்னையா ஏழின்னு சொல்றேன்? நானே ஏற்கனவே பல கஷ்டத்துல இருக்கேங்க. உனக்கு என்னடா கஷ்டம்? அதான் பங்காளி, சாப்பிட்டாலும் உடம்பு விட மாட்டேங்குது பங்காளி. ஏதோ வேலையா இருக்கு போல பங்காளி, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கொடூரமான மனநிலை தெரியுமா? அடிச்சுட்டு போறேன். என்ன சொல்றீங்க புள்ள? வாட உடனே போவோம். அப்ப நம்மளுக்குன்னு 3 வீட்டு வாங்கி வருது. அவனோட வச்சு பணம் கறந்துட வேண்டிதான். என்னடா சொல்ற சிசியா? என்னடா மந்திரவாதி சிலுவ மண்டையா உட்காந்துருக்கான்? சிலுவ மண்டை நான் சொல்றேன். அவர் பண்ற சேட்டெல்லாம் உனக்கு தெரியுமா? சித்திரகுப்தாயா, உங்களை சிலுவ மஞ்சன்னு கலாய்க்கிறானு ஐயா. அவங்களுக்கு அதுல தேவையில்லை, பணம் மட்டும்தான் வேணும். ஆளை பாத்திர ஜீசஸ் இல்லைங்க ஐயா. மந்திர புரியா ஐயா? தெரியாம சொல்லிட்டாயா, மனுஷன் ஐயா. உங்களுக்கு என்ன குறை இங்க வந்துருக்கீங்க? சில்லூர் முஞ்சா ஜண்டாக்கெல்லாம் குறை, அந்த ஒட்டர முஞ்சானுக்கு தான் குறை. என்ன குறைன்னு சொல்லுங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பே விட மாட்டேங்குது. அதுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லணும். அது இன்னும் கொல்ல போக்கு போவீங்களோ? சிலுவர் என்ன அசிங்கமா சொல்ற? மனுஷன் அவங்க ஒரு ஈடு இறக்கம் இல்லாம அது இன்னும் கொல்லைக்கு அண்ணன் வெட்ட போவீங்க, மரம் வெட்ட போவீங்க. உங்க சண்டெல்லாம் போறீங்க. நண்பனுக்கு என்ன தீர்வு? சிலுவர் மண்டை தீர்வுடையகிட்ட இருக்கு. ஆனா கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு செலவாகணும்? பரவாயில்ல சாமி, என் நண்பனை படிச்சு காப்பாத்துங்க சாமி. எவ்வளவு சாமி செலவாகும் அதுக்கு? நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது சாமி. கொஞ்சம் பல்கா கேளுங்க சாமி. காசு பணம் கொட்டு மணி மணி காசு. சிசி அப்படியே மருந்து எடுத்துருவோம். சிசி குத்துரு நம்ம கிட்ட தான் எந்த மருந்தும் இல்லையா? நான் எது எடுத்துருவேன்? எல்லாத்தையும் போய் எடுத்து. நமக்கு பணம் தான் முக்கியம். நல்லா மாட்டிக்கிட்டானோ இன்னைக்கு. செலவுக்கு நம்மளுக்கு பணம் கிடைச்சிருச்சு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு. அவரை காப்பாற்றணும் கத்தரு. என்ன எடுத்துட்டு போறது? இது எடுத்துட்டு போலாம். கவலம் கிடக்கு. மாட்டிக்கிட்டோம் என்னையோட. சித்திரகுப்தா அவங்களுக்கான மருந்து வந்து விட்டது. காலை சூழி ஹோலியா அது